இது அவுட்டா இல்ல நாட் அவுட்டா? அதாவது என்ன விஷயம் நமக்குல நேத்து நடந்த SRH vs RCB ஃபர்ஸ்ட் IPL மேட்ச்ல SRH பேட்டிங் ஆடும்போது நம்ம கிளாசன் ஒரு பால தூக்கி பயங்கரமா அடிக்க அந்த பால் ஸ்ட்ரைட்டா பவுண்டரி லைன் கிட்ட பில்சால்ட் கிட்ட கையில கேட்சா போயிருக்கும். பில்சால்ட்டும் அந்த கேட்ச சூப்பரா எடுத்துருப்பாருங்க. ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனைனா அவர் எடுத்த கேட்ச் பவுண்டரி லைனுக்கு க்ளோஸா இருந்தனால தேர்ட் அம்பையர் ஃபர்ஸ்ட் செக் பண்ண ஆங்கிள் இருந்து பாக்கும்போது பில்சால்ட்டோட காலு உடம்பெல்லாம் பவுண்டரி லைன்ல டச் பண்ண மாதிரியே தெரியுங்க. இதனால இத நிறைய பேர் நாட் அவுட்னு சொல்லி RCB போட்டு அடிக்கடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா தேர்ட் அம்பையர் காட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆங்கிள்ல பில்சால்ட்டுக்கு பின்னாடி அவரோட நிழல் பவுண்டரி லைன்ல கிளியரா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவர் பவுண்டரி லைன்ல டச் பண்ணியிருந்தா இவ்வளவு கிளியரா அந்த நிழல் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காதுங்க. ரெண்டாவது விஷயம் அந்த பவுண்டரி லைன்ல எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காதுங்க. ஏன்னா அது ஒரு ஸ்பாஞ்சுங்கிறனால அவரோட காலையில உடம்போ பட்டிருந்தா அந்த பவுண்டரி லைன்ல ஒரு சின்ன மூவ்மெண்ட் ஆச்சு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே தெரிஞ்சிருக்காதுங்க. மூணாவது விஷயம் ஃபைனலா தேர்ட் அம்பையர் பேக் ஆங்கிள் செக் பண்ணிருப்பாரு. அப்போ பில்சால்ட்டுக்கும் பவுண்டரி லைன்